சாந்தி. நேயர்கள் அனைவருக்கும் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிகழ்ச்சியில் மனமார வரவேற்கின்றேன். விலைமதிப்பற்ற ரத்தினங்கள், ஞான ரத்தினங்கள். இந்த ரத்தினங்களை கேட்டதும் ஆத்மாவில் அற்புதமான மாற்றங்கள் வந்துவிடும். பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் தினந்தோறும் ஈஸ்வரனின் மகா வாக்கியங்கள் கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் 6 நாட்கள் சாக்கார மகா வாக்கியம் கற்பிக்கப்படுகிறது மற்றும் 7வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று அவ்யக்த மகா வாக்கியம் கற்பிக்கப்படுகிறது. இரண்டிற்கும் வெகுவாக வேறுபாடுகள் உள்ளது. காரணம் என்னவென்றால், சாக்கார முரளி என்பது சுயம் பிரஜாபிதா பிரம்மா சாக்கார உடலில் இருக்கும்போது உச்சரிக்கப்பட்டது. பரம்பிதா பரமாத்மா சிவன் அவரின் உடலில் வந்து ஈஸ்வரிய மகா வாக்கியத்தை உச்சரித்தார். அந்த மகா வாக்கியங்கள் அன்றாட தினசரி நடக்கும் காரிய விவகாரங்களில் பிரபாவம் ஏற்படும் விஷயங்களின் ஆதாரத்தில் கூறப்பட்டது. ஆனால் கவனமாக பார்த்தோமானால், எப்போது பிரஜாபிதா பிரம்மா தனது சாக்கார உடலை தியாகம் செய்தார், சர்வோத்தம சம்பன்ன நிலையை அடைந்தார், அதன் பிறகு கூறப்பட்ட விஷயங்களைத்தான் நாம் அவ்யக்த மகா வாக்கியம் என்று கூறுகின்றோம். இந்த மகா வாக்கியங்கள் ஆத்மாவை வியக்தத்திலிருந்து அவ்யக்தத்திற்கு அழைத்துச் செல்கின்றது. நமது இயக்கத்திற்கு தினசரி வகுப்பிற்கு வரும் அநேக சகோதர சகோதரிகள் அவைகளை படிப்பார்கள். அவ்வாறு படிக்கும்போது பலவிதமான கேள்விகள் மனதில் எழுகின்றது. அநேக விஷயங்கள் புரிவதில்லை. ஆகையால் இன்று விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிகழ்ச்சி மூலமாக தங்களின் மனதில் தோன்றும் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்காக வந்துள்ளோம். நம்முடைய சௌபாக்கியம், நமது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் உள்ள மூத்த மற்றும் அனுபவம் நிறைந்த மதிப்பிற்குரிய சகோதரர் ராஜு அவர்கள் நம்முடன் வந்துள்ளார். சகோதரரே, இந்நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றோம். சகோதரரே, முதலில் நாம் 1969ஆம் ஆண்டு மகா வாக்கியத்திலிருந்து ஆரம்பிப்போம். 1969ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி பிரம்மா பாபா தனது ஸ்தூல உடலை தியாகம் செய்தார். அதன் பிறகு நமது குல்ஜார் ராதிஜி மூலமாக கூறப்பட்ட மகா வாக்கியத்தில் டைட்டிலாக கூறப்பட்ட மகா வாக்கியம் மிகவும் அற்புதமானது. சமர்ப்பணத்தின் உன்னத நிலை, ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு. ஆரம்பத்திலேயே பாபா மிகவும் நல்ல விஷயத்தை கூறியுள்ளார். அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து அவ்யக்தத்தை வியக்தத்தில் பாருங்கள். அவ்யக்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சரளமான மொழியில் எவ்விதமாக விளக்கம் அளிப்பீர்கள்? பாபா கூறியுள்ள அவ்யக்த நிலையில் ஆத்ம அபிமானி நிலை என்பதும் அடங்கியுள்ளது. நாம் தேக அபிமானத்தில், தேக உணர்வில் இருந்தால் அவ்யக்த மகா வாக்கியத்தின் பொருளை புரிந்து கொள்ள முடியாது. பாபா அவ்யக்த வத்தனத்திலிருந்து வந்து கற்பிக்கின்றார். பிரம்ம பாபா மற்றும் நிராகார தந்தை இருவரும் சமமாக உள்ளார்கள். அவர்கள் சமான தன்மையின் காரணத்தினால் அவர்கள் சாக்காரத்தில் நம்மை சந்திக்க வருகின்றார்கள் என்றால் அதை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேகம் இல்லை. நிராகாரமாக ஷிவ் பாபா இருக்கின்றார். பிரம்ம பாபா ஃபரிஸ்தாவாக இருக்கின்றார். ஆகவே அவர்களை சாக்காரத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் பாபா கூறுகின்றார், அவர் எந்த ரூபத்தில் இருக்கின்றாரோ நாமும் அந்த ரூபமாக ஆகி அவர்களை சந்திக்க வேண்டும். நாம் தேக அபிமானத்தில் வியக்தத்தில் இருக்கக்கூடாது. நான் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். அவ்யக்த ஸ்திதி என்றால் இந்த தேக அபிமானி ஸ்திதியிலிருந்து கடந்த நிலையாகும். ஆத்ம அபிமானியில் நிலைத்திருக்க வேண்டும். அவ்யக்த மகா வாக்கியத்தை கேட்க வேண்டும். நாம் தந்தைக்கு சமமான நிலையை அடையாமல் புரிந்து கொள்ள முடியாது. ஷிவ் பாபா பிரம்ம பாபாவை சமமாக ஆக்கிக் கொண்டு தன்னுடன் அழைத்துச் சென்றார். அவ்யக்த வத்தனத்திலிருந்து 2 ஆத்மாக்களும் சமமான ரூபத்தில் சாக்காரத்தில் வருகிறார்கள். வெக்த எண்ணம் கிடையாது. குழந்தைகளே, தேகம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் அவ்யக்தத்தில் இருந்து கொண்டு சந்தித்தால் அதனின் ஆனந்தத்தை அடைய முடியும். சந்திப்பின் ரசனையை அனுபவிக்க முடியும்.
ஆகவே அவ்வக்த நிலையில் இருந்து கொண்டு மகா வாக்கியங்களை கேட்க வேண்டும். அழகாக விளக்கம் தந்தீர்கள். அடுத்து பாபா மிகவும் அழகாக கூறியுள்ளார், யார் அனைத்தையும் தியாகம் செய்து சர்வ சமர்ப்பணமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களின் சம்பூர்ண நிலையை போற்றப்படுகிறது. எப்பொழுது சம்பூரணமாகின்றோமோ அவர் கூடவே செல்வோம். 2 வார்த்தைகள் உள்ளது, சர்வஸ்வ தியாகி, சர்வ சமர்ப்பணம். இவ்விரண்டிற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? தீயவைகளை, விகாரங்களை, தேக அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் சமர்ப்பணம் என்றால் உடல், பொருள், மனம், சமயம், சங்கல்பம் பிரபுவுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவரிடம் பலியாகிவிட வேண்டும். சமர்ப்பணத்தின் பரிபாஷை தியாகத்தை விட உயர்ந்ததாகும். ஒருவருக்கு ஒன்றின் மீது வைராக்கியம் வந்துவிட்டால் தியாகம் யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் சமர்ப்பணம் ஆகுவது என்பது உயர்ந்த நிலையாகும். பாபா நம் அனைவருக்கும் முதலில் பயிற்சி கொடுக்கின்றார். முதலில் தீயவைகளிலிருந்து, விகாரங்களிலிருந்து தியாகம் செய்ய வேண்டும். பின்பு சமர்ப்பணம் ஆக வேண்டும். நான் தியாகம் செய்தேன் என்பதையும் தியாகம் செய்ய வேண்டும். அப்போது அவர்களை சர்வஸ்வ தியாகி, சர்வ சமர்ப்பணம் என்று சொல்ல முடியும். அவர்களால் தான் சம்பூர்ண நிலையை அடைய முடியும் என்று பாபா நமக்கு சமிகை கொடுக்கின்றார். நாம் சம்பன்னமாக ஆகி பாபாவுடன் செல்ல முடியும். அழகாக விளக்கம் கூறினீர்கள். அடுத்து பாபா மிகவும் அழகாக கூறியுள்ளார், ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு செய்து முன்னேறி சென்றால் அவர்களைத்தான் சம்பூரண சமர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. முரளியின் டைட்டிலில் இதைத்தான் கூறியுள்ளார். நாம் ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும், பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். சகோதரரே, இந்நிலையை அடைவதற்கு நாம் என்ன விசேஷமான முயற்சி செய்ய வேண்டும்? எவ்வாறு உடலில் ஒவ்வொரு நொடியும் சுவாசம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை சுவாசம் இல்லை என்றால் உடல் இருக்காது. அதே போன்று நமது அன்பு பரமாத்மாவுடன் இணைந்திருந்தால் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் என்பது ஆகும். அப்பொழுது அவரை தவிர வேறு எதுவும் பிடிக்காது. அனைத்துமே அவராகத்தான் இருக்கும். உலகமே அவர்தான் என்று தோன்றும். எப்போது உலகமே ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா என்று ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்போது அவருடன் அனைத்து சம்பந்தங்களும் இணைந்து விடுகிறது. அந்த சம்பந்தங்களில் அன்பு என்பது உருவாகின்றது. அப்பொழுது அவரிடம் இருந்து பிராப்திகள் கிடைக்கின்றது. எப்பொழுது நாம் பிராப்திகளை அனுபவம் செய்கின்றோமோ பின்னர் நினைவு நிரந்தரமாக சுவாசத்திலும் இருக்கும். எப்பொழுது நிரந்தரமான நினைவு இருப்பதற்கான சமிகை செய்கின்றார். ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாவின் நினைவிருக்க வேண்டும் என்று கூறினார். ஏனென்றால் அச்சமயம் சூழ்நிலை அவ்வாறாக இருந்தது. அதாவது அநேக ஆத்மாக்கள் பிரம்ம பாபாவை அனைத்துமாக கருதினார்கள். நான் கருதுகின்றேன், இதில் மனிதன் மட்டும் வருகின்றானா? மாறாக பொருள், சம்பந்தம் மற்ற அனைத்தும் வருகின்றனவா? தேகம், சம்பந்தம், பதார்த்தங்கள், சம்ஸ்காரங்கள் என அநேகம் உள்ளது. எப்போது ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாவின் நினைவிருக்கிறதோ அப்போது மற்றவைகளிலிருந்து புத்தி அலைபாயாமல் விடுபட்டுவிடும்.